பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 9வது அதிகாரத்துல 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். கவனிங்க, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, அல்லேலூயா, ஆண்டவராகிய தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நீங்க பழைய உடன்படிக்கை காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் லேவியர்கள் மாத்திரம்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. லேவியர்களை தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கென்றே அவர் பிரித்து விடுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் தியானிக்க முடிகிறது. பாருங்க, என்னாகமும் 1 அதிகாரத்துல 50-51வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க தெரியும். பாருங்க, லேவியர்களை ஊழியத்திற்கென்றே கர்த்தர் பிரித்து விட்டார். நான் வாசிக்கிற பாருங்க. லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருட்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து. அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுமப்பார்களாக. அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள். அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன். ஆமேன். அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால், அல்லேலூயா, லேவியர்கள் தவிர்த்து வேற யாராவது அந்த ஊழியத்தை செய்ய வந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த குற்ற மனசாட்சி, நம் கடந்த நாட்கள்ல தியானித்தது போல அந்த பாவம் உண்டென்கிற அந்த மனசாட்சி. அல்லேலூயா. அப்போ லேவியர்கள் மட்டும்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். நீங்க ஆரோன், மோசே இவர்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். அதாவது ஆலயத்துக்குள்ள சென்று கர்த்தருக்கு எல்லா ஊழியங்களை செய்ய முடியும். சோ மற்ற மனிதர்கள் யாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்து, அல்லேலூயா, அவர் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, அவர் சிந்தின அந்த ரத்தம், சிலுவையில அவர் சிந்தின அந்த ரத்தம் சகல மனுஷர்களையும் அது கழுவி சுத்திகரித்தபடினாலே எல்லாரையும் சமமாக்கிற்று. அல்லேலூயா. எல்லாரையுமே அந்த ரத்தம் ஆசாரியர்களா மாற்றிடுச்சு. அல்லேலூயா. எல்லாரையும் அந்த ரத்தம் ராஜாக்களாய் மாத்தி இருக்கிறது. காரணம், அந்த ரத்தம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. அதுதான் பாருங்க, வெளிப்படுத்தல 1:6 நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதுறார் பாருங்க அவருடைய நிருபத்துல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். யோவான் சொல்றாரு பாருங்க. யோவான் ஒரு ஃபிஷர்மேன், அல்லேலூயா, ஒரு மீனவர். இவரும் ஆண்டவருக்கு ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. இவர் ஊழியக்காரன் ஆனது அவருக்கு அவ்வளவு பெரிய மேன்மையா இருக்குது. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை ஆசாரியர்கள் ஆக்கினார். அல்லேலூயா. யார? ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஆசாரியனாய் தகுதிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் மாற்றி இருக்கிறது. பாருங்க, அப்போ அந்த ரத்தம் தான் நம்மை ஒரு சமத்துவத்தை கொடுத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு சமத்துவத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. கலாத்தியர் 3:28 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. கலாத்தியர் 3:28 சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதாவது அங்க ஆண் பெண் கிடையாது, அங்க அடிமை சுயாதீனன் கிடையாது, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அந்த சமத்துவத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்போ அவர் சிந்தின அந்த ரத்தம் நமக்கு என்ன செய்தது கேட்டீங்கன்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யும்படி நம்மை அந்த ரத்தம் தகுதிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவருடைய ரத்தம் நம்மை ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. நீங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு அகால பிறவி என்று தன்னை குறித்து அவரே சொல்லுகிறார். அவர் ஒரு கொலை செய்தவன், ஒரு ஊழியக்காரனை கொலை செய்தவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து அவனை தம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்த போது அவனையும் அவர் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. வல்லமையாய் பயன்படுத்தினார்.
இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தம் உங்களையும் பயன்படுத்த வல்லமை உள்ளதா இருக்குது. அல்லேலூயா. நீங்களும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், நீங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகையினால் அவருடைய ரத்தத்தை விசுவாசிங்க. அந்த ரத்தம் நமக்கு மேன்மையை தருகிறது. அல்லேலூயா. அந்த ரத்தம் நமக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறது. நீங்க தாழ்ந்த ஜாதி, உயர் ஜாதி, இதெல்லாம் ஆண்டவரிடத்துல ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்துவின் இடத்துல எல்லாம் சமம். அல்லேலூயா. நாம் மேலானவர்கள் கீழானவர்கள் கிடையாது. அதனாலதான் நீங்க ஆலயத்துல பாருங்க, எல்லாரும் ஏறி பலிபீடத்துல ஏறி எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். இந்த சுவிசேஷத்தை எல்லாரும் அறிவிக்க முடியும். தேவனுக்கு எல்லாம் ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த மேலானவர்கள் கீழானவர்கள்லாம் இந்த கிறிஸ்தவத்துல கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒரு சமத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்களும் ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவருடைய ரத்தம் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறது. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.